இலங்கை தீவின் இயங்கியல் தடத்தை அகமும் புறமுமாக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏகேடிஆர் அரசாங்கத்தால் பெரும் ஆரவாரத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தூய்மை இலங்கை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆயினும் அவ்வாறாக டமாரம் அடித்து ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா இவ்வளவு தூரம் வெற்றிகரமான திட்டமாக மாறியது என்பதற்கு ஆதாரமாக ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் சிக்கின்குன்யா என்ற காய்ச்சலின் அதிகரிப்பு நிலை பதிவாகியுள்ளது. 1960களில் நுளம்புகள் மூலம் இலங்கை தீவுக்குள் நுழைந்து கொண்ட இந்த சிக்குன்குன்யா வைரஸையும் இலங்கையர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதேபோல இவ்வாறான வைரஸ் பரவலுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னரே தென்பகுதியை மையங்கொண்டு பரவி இன்று வரை அந்த தீவில் கோலோச்சி கொள்ளும் பேரினவாத வைரஸையும் அந்த தீவில் இருந்து ஒழித்து கட்டிக்கொள்ள முடியவில்லை. இதனால் இலங்கை தீவு மக்களில் இன மத மொழி வேறுபாடு இன்றி காய்ச்சல் மற்றும் பல வாரங்களுக்கு நீடித்துக் கொள்ளும் மூட்டு பகுதிகளின் கடும் வலியுடன் சிக்கின்குன்யா காய்ச்சல் பீடித்து வருகிறது. இந்த காய்ச்சலால் இலங்கை தீவு மக்கள் இன்னல் பட்டுக் கொள்ள தென்னிலங்கையின் அரசியல் ஒடுக்குமுறை வைரஸால் தமிழ் பேசும் மக்களும் இன்னல் பட்டுக் கொள்கிறார்கள். இவ்வாறாக இலங்கை தீவில் தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் இன்னல்களின் தலையாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவு நாளை மறுதினம் மீண்டும் ஒருமுறை 16வது ஆண்டை கடக்கும் பின்னணியில் தமிழர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வரலாற்று நினைவாயுத பிரயோகம் தேவைப்பட்டுக் கொள்கிறது. தமிழினத்தை பொறுத்தவரை பொதுவாகவே அதன் நினைவாயுத பிரயோகம் ஓரளவுக்கு சரியான திசை வழியில் சென்று கொண்டாலும் அவ்வப்போது அந்த திசை வழியை குழப்பிக் கொள்ளும் நகர்வுகளும் தமிழர்களின் முற்றங்களில் இருந்தே எழுந்து கொள்வதும் உண்டு. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக ஏகேடிஆரின் கொலுவிருப்பு கடந்த வருடம் அமைந்து கொள்வதற்கு முன்னரான காலத்தில் அல்லது அவரது தரப்பிடம் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றம் 3/2 பெரும்பான்மையுடன் சிக்கிக் கொள்வதற்கு முன்னரே சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்காரர்களும் மதில் மேல் பூனை தமிழ் ஊடக குரல்களும் ஆகா இது அல்லவோ இலங்கைக்கு வரக்கூடிய வாராது வரும் மாமணி நிலை என புலகாங்கிதப்பட்டுக் கொண்டன. இதன் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தல் களத்திலும் யாழ்ப்பாண தமிழர்கள் உட்பட்ட தமிழர்களும் தென்னிலங்கையுடன் சகவாழ்வுக்கு தயார் என்ற செய்தியை ஏகேடிஆருக்கு வழங்கிய வாக்குகளின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டதாக சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்காரர்களும் மதில் மேல் பூனை ஞாபக தமிழ் ஊடகக்காரர்களும் பசப்பிக் கொண்டார்கள். கடந்த வருடத்தின் அரசு தலைவர் தேர்தல் பரப்புரையில் தாம் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவை வழங்கிக் கொண்டாலும் அனுரகுமார திசாநாயக்காவிடம் இனவாதம் ஏதுமில்லை என தமிழர்களின் அரசியல் முற்றத்திலிருந்து சுமந்திரன் போன்றவர்கள் உத்தரவாதம் கொடுக்கும் அளவுக்கும் இந்த அரசியல் இருந்தது. ஆனால் இப்போது ஏகேடிஆரிடம் இனவாதம் இல்லை என கடந்த வருடம் சொல்லிக்கொண்ட அதே சுமந்திரன் இப்போது ஏகேடிஆரை எச்சரித்துக் கொள்ளும் அளவுக்கு சந்தர்ப்பவாத அரசியலை செய்து கொள்கிறார். அதாவது கொழும்பு அதிகார மையத்தின் அதிகார ஆட்டத்தில் காய்கள் அவ்வப்போது சந்திரிகா எனவும் ரணில் எனவும் ஏகேடிஆர் எனவும் மிதவாத காய்களின் மாற்றம் குறித்து பேசப்பட்டாலும் இவ்வாறான காட்சி மாற்றங்கள் இருந்தாலும் தென்னிலங்கையின் DNA எனப்படும் மரபணுவை தெளிவாக புரிந்து கொண்டால் இவ்வாறான சனம்வாதம் சனம் பித்த நிலை தமிழர்களின் உச்சங்களுக்கு தேவைப்பட்டிராது. இப்போது ஏகேடிஆர் கோடிட்டு காட்டும் நிறைவேற்று அதிகாரம் மற்றும் 3/2 நாடாளுமன்ற பெரும்பான்மை பலத்தை மையப்படுத்திய எதேச்சாதிகார குணங்குறிகள் சனம்வாத சனம் பித்த தமிழ் முகங்களுக்கும் ஒரு படிப்பினையாக கூடும். ஆனால் இவ்வாறான எதேச்சாதிகார குணங்குறிகள் பொதுவாகவே கொழும்பு அதிகார மையத்தில் எதிர்பார்க்கப்பட வேண்டியவை. ஏனெனில் இப்போது என்னதான் திசை காட்டி தேசிய மக்கள் சக்தி மாலிமாவ போன்ற வெளிப்பூச்சுக்களுடன் JVP தனது அடையாளத்தை NPP ஆக மாற்றிக் கொண்டாலும் அதன் மரபணுவில் மாற்றங்கள் ஏதுமில்லை. தமிழ் மக்களுடைய ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டம் ஒரு ஏகாதிபத்திய சதியாக உருவாக்கப்பட்டதால் அது முறியடிக்கப்பட வேண்டும் என 1986இல் JVPயின் அப்போதைய தலைவரான ரோஹண விஜயவீர JVPயின் மத்திய குழுவில் ஆற்றிய உரையில் குறிப்பிட்ட விடயமே இன்று வரை JVPயின் உள்ளுடனாக உள்ளது. JVP இப்போது NPP அடையாளத்தில் இருந்தாலும் இதுதான் அதனிடம் நீக்கமற இருக்கும் உள்ளுடன். இதேபோல இலங்கை தீவின் வரலாற்றில் இன்று வரை தென்னிலங்கையை பொறுத்தவரை தமது இனவாத கண்களால் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தை மட்டுமே பயங்கரவாதமாக நோக்கிக்கொண்டு பயங்கரவாத கதைகளை கூறிக்கொள்கிறார்கள். அவ்வாறாயின் 1987இல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்குள் குண்டு வீசிய JVPயின் தேசப்பிரேமி ஜனதா வியாபாரிய ஆகிய தேசபக்தி மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யார்? அவர்களும் JVPயின் இராணுவ பிரிவுதானே.
இதேபோல ஜேவிபியின் 2ஆம் கட்ட கிளர்ச்சி இடம்பெற்ற 80களின் பிற்பகுதியில் ஜேவிபியால் கொல்லப்பட்ட தமிழ் தொழிலதிபரும் முன்னணி திரைப்பட தயாரிப்பாளருமான கேஜி ஆகிய கனகசபை குணரட்னம், தொழிலதிபர்களான சண்முகம் சகோதரர்கள் உட்பட ஜேவிபி படுகொலை செய்தவர்களின் பட்டியலும் மிக நீண்டது. ஜேவிபியின் 2ஆம் கட்ட கிளர்ச்சி காலத்தில், அதாவது 3 வருட கால பகுதியில் 30 பௌத்த பிக்குகள், 16 அரசியல் தலைவர்கள், 2 கத்தோலிக்க அருட்தந்தைமார், பாடசாலை அதிபர்கள் 52 பேர், 27 தொழிற்சங்கவாதிகள், 4900க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் என ஜேவிபியினரால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பட்டியலும் ஸ்ரீலங்காவின் அரசாங்க தரப்பிடம் உள்ளது. இவ்வாறான கசப்பான பின்னணிகள் எல்லாம் ஜேவிபிக்கு இருந்தாலும் அவர்கள் இன்று வரை தமது இனவாத கண்ணால் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தை மட்டுமே பயங்கரவாதமாக நோக்கிக் கொள்ள தலைப்படுகிறார்கள். இதற்கு அப்பால் பொதுவாகவே இலங்கை தீவில் சிங்கள பௌத்த பேரினவாத சக்திகளாக தற்போது அறியப்படும் ராஜபக்ஷ வகையரா மற்றும் ஞானசார தேர தொகையரா போன்ற முகங்களுக்கு முன்னரே இலங்கையில் மிகப்பெரிய சிங்கள பௌத்த பேரினவாத சக்தியாக இருந்ததும் ஜேவிபி தான். ஆனால் 2009 தமிழர்கள் மீதான முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பின்னர் இலங்கையில் ராஜபக்சக்கள் எழுப்பிய சிங்கள பௌத்த பேரினவாத எழுச்சியை மீறி தம்மால் அதே சிங்கள பௌத்த பேரினவாத நிலைப்பாட்டை தொடர முடியாது என்பதால் ஜேவிபி தந்திரோபாயமாக தனது வியூகத்தை மாற்றியது. அவ்வாறாக மாற்றப்பட்ட வியூகம்தான் ஜேவிபியின் தற்போதைய தாராளவாத ஜனநாயகத்தன்மை போர்வையாகும். இந்த தளம்தான் ஒரு கட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி என்ற புதிய மொந்தையாக மாறியது. ஆனால் என்னதான் தேசிய மக்கள் சக்தி என்ற திசைகாட்டி மொந்தை ஜேவிபியிடம் இருந்தாலும் அதில் உள்ள உள்ளுடன் சரக்கு பெரிதும் மாறிக்கொள்ளவில்லை என்பதைத்தான் உள்ளூராட்சி தேர்தல் களத்துக்கு பின்னரான ஏகேடிஆரின் பேச்சும் எச்சரிக்கைகளும் வெளிக்காட்டி நிற்கின்றன. இலங்கை தீவில் தற்போது சர்வ அதிகாரம் கொண்ட நிறைவேற்ற அதிகார பதவி தன்னிடம் இருப்பதால் உள்ளூராட்சி தேர்தல்களில் தமது தேசிய மக்கள் சக்திக்கு மக்களால் வழங்கப்பட்ட முடிவை யாராவது அபகரிக்க நேர்ந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை உண்டு எனவும் ஏகேடிஆர் எச்சரிக்கிறார். அதேபோலவே நாடாளுமன்றத்தில் தமது திசைகாட்டிக்கு 2/3 பங்குக்கு மேற்பட்ட பெரும்பான்மை இருப்பதால் உள்ளூராட்சிகளை தமது தரப்பு பிடித்துக் கொள்ள புதிய சட்டங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் தயக்கமின்றி அவை உருவாக்கப்படும் எனவும் ஜேவிபியின் 60வது ஆண்டு விழாவில் உரையாற்றிய போது ஏகேடிஆரின் எச்சரிக்கை தெரிவித்து விழுந்தது. கடந்த உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் தனியொரு கட்சியாக ஜேவிபியினர் அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்டாலும் ஜனநாயக ரீதியில் அதே உள்ளூராட்சி சபையில் அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய எதிரணிகளின் வலிமை அவர்கள் பெற்ற வாக்கு வலிமையை விட அதிகமானது என்ற கசப்பான நிலையை அவர்கள் உணர்ந்து கொள்ள தலைப்படுவதால் தான் இவ்வாறான எதேச்சாதிகார எச்சரிக்கைகள் பறக்கின்றன. கூட்டி கழித்து பார்த்தால் தென்னிலங்கையின் அரசியல் நரிகள் வலம் போகட்டும் அல்லது இடம் போகட்டும், எனினும் அவ்வாறான நரிகள் தம்மீது விழுந்து இன்னும் குதறிக்கொள்வதை தடுக்க தமிழினம் நாளை மறுதினம் கடக்க உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலத்தில் கடந்த கால வரலாற்றை இளையவர்களுக்கு கடத்த வேண்டிய நினைவாயுத பிரயோகத்தை செய்வது காலத்தின் கட்டாயமாகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம், கூட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் போன்ற புறநிலை நிகழ்வுகள் நடத்தப்பட்டாலும் இந்த நினைவாயுத பிரயோகம் மிக மிக அவசியமானது. வரலாற்றை இளைய சமூகத்துக்கு கூறும் இந்த நினைவாயுத பிரயோகம் மிக மிக அவசியமானது. சமகால ஈழத்தமிழர்களின் அரசியல் முற்றத்தை பொறுத்தவரை கிளாடியேட்டர் ரக சில சமகால அரசியல் குத்தாடிகள் தமிழர்களின் தேசிய தலைவரின் பெயரை சும்மா உப்புக்கு சப்பாக உச்சரித்தபடி முரண்பாடுகளுக்கு தூபமிடும் போலிகளாக வலம் வருகிறார்கள். ஆகையால் இவ்வாறான போலிகளின் உசுப்பேற்றல்களுக்கு அப்பால் தமிழ் இனத்தின் கடந்த கால வரலாறு தமிழ் இளையோருக்கு கடத்தப்படுவதற்கு இந்த நினைவாயுத பிரயோகம் அவசியமாகும். இலங்கை தீவில் தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் சிஸ்டம் சேஞ்ச், முறைமை மாற்றம் என தெற்கிற்கான தமிழ் குரல்கள் ஒலித்துக் கொண்டாலும் ஸ்ரீலங்காவில் இதுவரை ஆட்சி வீடமேறிய தரப்புகளை விட தற்போதைய ஏகேடிஆர் தரப்பு ஒன்றும் தமிழ் மக்களை பொறுத்தவரை பெரும் மேம்பட்ட தரப்பாக இல்லை என்பதும் யதார்த்தமானது. இவ்வாறான யதார்த்தங்களை துல்லியப்படுத்தவே முள்ளிவாய்க்கால் பேரவலம் உட்பட்ட இலங்கையின் வரலாற்றை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மே 18 கடப்பாடாகவும் அறைந்து சொல்லப்படுகிறது.